ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதாப்பா? Okay, right. So let us continue unit 1. Unit 1ல அடுத்த டாபிக் வந்து predefined MATLAB functions. So what do you mean by predefined MATLAB functions? MATLABல நம்ம யூஸ் பண்றதுக்காகவே நிறைய ஃபங்க்ஷன்ஸை ரெடிமேடாவே பில்ட்-இன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் பேரு predefined MATLAB function பேரு. சாதாரணமா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பட் அதுவாவே அவங்களே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால அதுக்கு பேரு predefined MATLAB functions பேரு. அதான் கொடுத்திருக்கோம். MATLAB includes a built-in library of useful functions which are called predefined functions. இதுலயும் அவங்க கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, discuss about the predefined MATLAB functions அப்படின்னு ஒரு தியரி கொஸ்டின் கேட்கலாம். அப்படி கேட்டா நீ என்ன பண்ணும்? predefined functionனா என்னன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் கிளாஸ் ஆரம்பிக்கும். அப்புறமா நீ கொஸ்டின் எழுத ஆரம்பிக்கும். ரைட்டா? So first one, square root of x. ஆர்டர் மாறி மாறி வரும். பட் எனிவே நம்ம ஒரு ஆர்டர்ல நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த டேபிள்ல இருக்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே வேண்டியது இல்லை. எப்படி நான் கால்குலேட்டர்ல போடும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்க்கெல்லாம் நம்ம எக்ஸ் பவர் 1/2 எழுத வேணாம், டைரக்டா ரூட் எக்ஸ் போட்டுருவோமோ அது மாதிரி மேட்லாப்ல நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் கண்டுபிடிக்கணும்னா டைரக்டாவே ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். So square root of 25. Which of 5 ne? Or I can give it equal to 169. The square root of x equal to square root of x. வந்துருச்சு. y equal to 13 வந்துருச்சா? ஸோ ஸ்கொயர் ரூட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அவ்வளவுதான். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஸ்கொயர் ரூட் எதுக்கு கண்டுபிடிக்க உனக்கு தெரியும். So whenever you want to find a square root, you can use this square root function. That's all. எக்ஸாம்ல நீ எழுதுவோம் இந்த மாதிரி எழுதணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் கால்குலேட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போட்டு உடனே எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 gives you the answer as 5 அப்படின்னு எழுதணும். அடுத்து ரிமைண்டர் ஆஃப் எக்ஸ் given x, y. ரிமைண்டர் ஃபங்க்ஷன் ரிமைண்டர் ஆஃப் எக்ஸ், y என்ன பண்ணுதுன்னு சொல்லியிருக்கோம். It calculates the remainder when x is divided by y. ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். 10 3 ஆல் டிவைட் பண்ணா என்ன ரிமைண்டர் வரும்? 10 3 ஆல் டிவைட் பண்ணா என்னப்பா ரிமைண்டர் வரும்? 3.3337 sir. 1 sir. 1. 10 3 ஆல் டிவைட் பண்ணா 3.333 வரும். இது வந்து இன்டிஜர் டிவிஷன் கிடையாது, வந்து ஃபுல் டிவிஷன். நம்ம ரிமைண்டர் கால்குலேட் பண்ணும்போது இன்டிஜர் டிவிஷன் தான் பண்ணுவோம். 3 3s are 9, remainder is 1. புரியுதுங்களா? remainder of 10, 3 is 1. அவ்வளவுதான். அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பெரிய நம்பர் ஏதாவது போட்டோம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ரிமைண்டர் ஆஃப் 1000.
20 கமா 6 அப்படின்னு போட்டீங்கன்னா ஆன்சர் 4. புரியுதுங்களா? இப்போ 2020 6ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டரை மட்டும் கொடுக்கும், கோஷன்ட் கொடுக்காது, ரிமைண்டரை மட்டும் கொடுக்கும். அவ்வளவுதான் ரிமைண்டர் ஃபங்க்ஷன். புரியுதுல இப்ப எல்லாருக்கும்? ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன் கேட்டா இந்த மாதிரி எழுதி தெரியணும். எல்லா ஃபங்க்ஷன் இருக்குன்னு கேட்டாக்க இந்த மாதிரி ஒரு டேபிள் காலம் போட்டு எல்லா ஃபங்க்ஷன் எழுதணும். ரைட். ஸ்கொயர் ரூட் பார்த்தாச்சு, ரிமைண்டர் பார்த்தாச்சு. அடுத்து சைஸ். சைஸ் ஆஃப் டி அப்படின்னா என்ன பண்ணுவான்? டிட்டர்மைன்ஸ் த நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் ஆஃப் அன் அரே. வாட் ஆர் பி ஆஃப் அன் அரே சொல்லலாம், இல்ல ஆஃப் எ மேட்ரிக்ஸ் சொல்லலாம். மேட்ரிக்ஸ்ல எத்தனை ரோ காலம்ங்கிறத இந்த சைஸ்ங்கிறது கொடுக்கும். சைஸ்ல 2 வேரியபிள் இருக்கும், 2 வேல்யூ வரும். நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போடணும்னா என்ன பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து b equal to 1 2 3 4 colon 3 4 5 6 colon 5 6 5 6 7 8 போட்டுக்கலாம். அவுட்புட் வேணாம், இல்லை வேணாலும் அவுட்புட் போட்டுக்கணும், பிரச்சனை. அந்த டிங்கிறது நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ், 3 ரோ இருக்கு, 4 காலம் இருக்கு. ஸோ இதோட சைஸை நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்னா, சைஸ் ஆஃப் டி அப்படி கொடுத்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா 2 வேல்யூ வரும், 3,4. இதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ், செகண்ட் ஒன் நம்பர் ஆஃப் காலம்ஸ். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனும் தூக்கி போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சைன் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. sin 20 எனக்கு இது ரேடியனா தான் எடுத்துக்கும். sin 20க்கு ஒரு வேல்யூ வருது. இப்போ நான் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் sin 20 எழுதலாம். என்ன பண்ணணும்னா, ஸ்கொயர் ரூட் sin 20 கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும். ஸ்பேஸ் கொடுக்க பிராக்கெட் போடல, அதனால தப்புன்னு வருது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் sin ஆஃப் 20. நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் அதெல்லாம் தெரியும். நம்ம மேனுவலா போடும்போது அதெல்லாம் தப்பு வராது, கேர்ஃபுல்லா போடும். ஸோ லாஜிக் புரியுதா? ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் ரெலவெண்டா இருந்தா நம்ம போட்டுக்கலாம். நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? ஸ்கொயர் ரூட் பார்த்திருக்கோம், ரிமைண்டர் பார்த்திருக்கோம், சைஸ் பார்த்திருக்கோம், சைன் எக்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்திருக்கோம். சைனுங்கிறது ஒரு சாம்பிள் தான். சைன் சொல்லிட்டாலே என்ன வந்துடும்? காஸ் எக்ஸ், டான் எக்ஸ் எல்லாமே வந்துடும். அது வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்ங்கிற லிஸ்ட்லயே வந்துடும். கொடுத்துருக்கான் பாருங்க, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். sin ஆஃப் எக்ஸ், காஸ் ஆஃப் எக்ஸ், டான் ஆஃப் எக்ஸ், ஏ சைன். ஏ சைன்னா என்ன வரும்? சைன் இன்வர்ஸ், ஆர்க் சைன்னு சொல்லுவாங்க, சைன் இன்வர்ஸ். ஸோ ஏ சைன் அப்படின்னு சொன்னா தட் இஸ் சம்திங் பட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அது மாதிரி சைன் ஹெச் ஆஃப் எக்ஸ்னா ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன். எல்லாமே நமக்கு ப்ரீடிட்டர்மைண்டா மேட்லாப்லயே இருக்கு. சொல்லுமா சார்? நாகலட்சுமி ரொம்ப நேரமா ட்ரை பண்றாங்க, உங்களுக்கு காட்டுதா சார்? அட்மிட் கொடுப்பீங்க? நாகலட்சுமியா? எஸ் சார். வரலையே உள்ள. திரும்ப ட்ரை பண்ண சொல்லுங்க. ட்ரை பண்ண சொல்லுங்க. ரைட். இந்த வராங்க உள்ள வராங்க. ரைட். ஓகே.
ஓகே. ஸோ sin x, cos x, tan x இந்த மாதிரி நிறைய trigonometry ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு போடலாம். அதை தவிர நமக்கு அந்த இடத்துல வந்து sin of x, cos of x, tan of x, அதே மாதிரி a sin of x, a cos x, a tan x. a tan அப்படின்னா என்ன? இதெல்லாம் எல்லாமே இன்வெர்ஸ் trigonometric functions. Inverse trigonometric ratios or functions. அடுத்து absolute value னு ஒண்ணு abs of x. abs னா absolute value. absolute value னா என்னன்னு யாராவது சொல்லுங்க பாப்போம். absolute value னா நம்ம சாதாரண மேக்ஸ்ல என்ன ஃபங்க்ஷன் சொல்லு பாப்போம். சொல்ல மாட்டேறீங்களே, வை கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. மாடுலஸ் ஆஃப் எக்ஸா சார்? வெரி குட், வெரி குட். அவ்வளவுதான், குட். அப்சல்யூட் ஃபங்க்ஷனா வேற ஒன்றும் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் 8.3 அப்படின்னு கொடுத்தேன்னா அதே 8.3 தான் வரும். அதே வந்து அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் -2.45 அப்படின்னு கொடுத்தா மாறி வந்துடும். மட்டும்னா ABS absolute value of -2.45. absolute value என்ன பண்ணும்? மாடுலஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். மாடுலஸ் ஃபங்க்ஷனே தான். மாடுலஸ் ஃபங்க்ஷனுக்கு MATLABல நம்ம யூஸ் பண்றது absolute value. அடுத்து ரவுண்ட். ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ரவுண்ட் ஆஃப் எக்ஸ். அது என்ன பண்ணும்? ரவுண்ட் பண்ணிடும். டெசிமல் நம்பர் வந்தா ரவுண்ட் பண்ணிடும். rounds to the nearest integer. Round to the nearest integer. இப்போ நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா, இப்போ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் -3 அப்படின்னா +3 வரும். ரவுண்டுக்கு இது மாதிரி எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் எழுதணும். அங்க போட்டாலும் இங்க எழுதல, நமக்கு எக்ஸாம் நோட்ஸ்ல வரும்போது எழுதும். இப்போ வந்து நமக்கு வந்து x = 1 2 3 4 5 6 அப்படின்னா அப்ப சைஸ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும் அப்படின்னா, சைஸ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும் சொல்லு? 2. வெரி குட். 2,3. 2 ரோ 3 காலம். சைனுக்கு நான் போடல, அதே மாதிரி வேல்யூஸ் வந்துடும். அப்சல்யூட் வேல்யூ எழுதிச்சு. அடுத்து ரவுண்டுக்கு இப்ப நான் வந்து ரவுண்ட் ஆஃப் 8.6 அப்படின்னு கொடுக்குறேன். என்ன வரும்? என்ன வரும்பா? 8 வருமா 9 வருமா? 9 வந்துருமா சார்? வெரி குட், 9 தான் வரும். ஏன்னா நியரஸ்ட் இன்டீஜர். அடுத்து ரவுண்ட் ஆஃப் 7.4. 7. ஸோ 5க்கு மேல இருந்தா அடுத்த இன்டீஜர் வரும். 5க்குள்ள இருந்தா அதுக்கு ப்ரீவியஸ் இன்டீஜர் வரும். 5 இருந்தா 5 இருந்தாலும் அடுத்த இன்டீஜர் தான். 5 இருந்தா இந்த பக்கம் அந்த பக்கம் ஈக்குவல். பட் பொதுவாவே வந்து அடுத்த இன்டீஜர் வேல்யூ தான் வரும். யார் டவுட் கேட்டது? அச்சியாவா? எஸ் சார். கீர்த்தனா சார். கீர்த்தனா, வெரி குட். ஐ அப்ரிஷியேட் யூ. இந்த மாதிரி क्वेश्चन கேட்டா ரொம்ப பிடிக்கும். கிரிட்டிக்கலா கேக்குறீங்க. ஏன் சார் நியரஸ்ட் தானே சொல்றீங்க?
நியரஸ்ட் தானே சொல்றீங்க. ஏன் 6.5க்கு 7 கொடுக்குது? 6 கொடுக்க கூடாதா? யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். அதுக்காக தான் கீர்த்தனா கேக்குறாங்க. நியரஸ்ட் சொல்றீங்களே, அப்ப 6.5ன்னா 5க்கு மேல வந்தா 7 ஓகே, 5 கீழே வந்தா 6, 5க்கு 6 7 எடுக்கிறோம். ஏதாவது ஒன்று எடுத்துதான் ஆகணுங்கிறனால நமக்கு அந்த காலத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 ஆர் மோர் தேன் 5னா அடுத்த இன்டீஜர், 5ஓட கம்மின்னா ப்ரீவியஸ் இன்டீஜர். புரியுதாப்பா? அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால எடுத்துக்கிறோம். பட் ஆர்குமெண்ட்னு பண்ணா பண்ணலாம். குட், தட்ஸ் a குட் கொஸ்டின். ரைட், தேங்க்யூ சார். எனக்கு வந்து நிறைய நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா பிடிக்கும். ஏன் கொஸ்டின் கேட்டா பிடிக்கும்னா, கொஸ்டின் கேட்டா நானும் வளரலாம், நீயும் வளரலாம். நீ கொஸ்டின் கேட்டா எல்லா கொஸ்டின் எனக்கு தெரியும்லாம் நான் சொல்லவே இல்லை. நீ கேள்வி கேட்டா என்னால பதில் சொல்ல முடியாத கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா நீ கேள்வி கேட்டீங்கன்னா அட்லீஸ்ட் உன்னை திங்க் பண்ண வைக்கிற மாதிரி நான் ஆன்சர் கொடுப்பேன், இல்ல நான் ரெஃபர் பண்ணி கொடுப்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. Only by asking questions the class can be made interesting. Very good, thank you. அடுத்தது ஃப்ளோர் ஃபிக்ஸ். அடுத்தது ஃபிக்ஸ். ஃபிக்ஸ் ஆஃப் எக்ஸ். ஃபிக்ஸ்னா என்ன பண்ணும்? ட்ரங்கேட்ஸ் அப்படின்னு. ஃபிக்ஸ்னா ட்ரங்கேட் பண்ணிடும். ட்ரங்கேட்னா அப்படியே கட் பண்ணி விட்டுரும். எப்படி வருதுன்னு வேல்யூ பார்த்துடலாம். ஃபிக்ஸ் ஆஃப் 8.9 என்ன வருதுன்னு பாருங்க. 8 தான் வரும். ஃபிக்ஸ் ஆஃப் 8.1 அதுவும் 8 தான். 8 பாயிண்ட் சம்திங் வந்தாலே 8 தான். இது வந்து கிரேட்டஸ்ட் இன்டீஜர் மாதிரி. கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் தான் என்ன பண்ணும்னா, ஆமா, அதுல உள்ள மேக்ஸிமம் இன்டீஜர் பார்ட் கொடுக்கும். அதான் இது கொடுக்குது. ஸோ ஃபிக்ஸ் அப்படிங்கிறது truncates to nearest integer. கிளியரா இருக்கா? எஸ் சார். fix of 8.1 அப்படின்னாலும் 8 தான். fix of 8.9 அப்படின்னு போட்டாலும் 8 தான். அடுத்த ஃபங்க்ஷன் ஃப்ளோர். ஃப்ளோர்னு ஃபங்க்ஷன் இதுக்கு முன்னாடி எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீல் ஃபங்க்ஷன், ஃப்ளோர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சீலு, ஃப்ளோரு அந்த மாதிரி சொல்லுவோம். ஃப்ளோர்னா என்னன்னா, ஏன் ஃப்ளோர்னு பேர் வச்சிருக்காங்கன்னா, ஃப்ளோரை வந்து 8ன்னு வச்சுக்கோ, சீலிங்க 9ன்னு வச்சுக்கோ. 8ல இருந்து 9 வரைக்கும் என்ன வேல்யூ போட்டாலும் 8 தான் வரும். அதுதான் நமக்கு சீல். இது ஃப்ளோர். இதா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம். ஃப்ளோர் ஆஃப் 4.7. ஃப்ளோர் ஆஃப் 4.7 1 வருது. ஃப்ளோர் ஆஃப் 5 or 6, ஃப்ளோர் ஆஃப் 6 வருது. ஃப்ளோர் ஆஃப் 8.99. அப்ப எனக்கு என்ன கேள்வி வருது? ஃபிக்ஸும் ஃப்ளோரும் ஒன்னா சார்? டவுட் வருதா? ஃபிக்ஸும் ஃப்ளோரும் ஒண்ணுதான். ஃபிக்ஸ்னா இன்டீஜர் பார்ட்டை மட்டும் கொடுக்குதுன்னு சொன்னோம். ஃப்ளோர்லயும் அதே தான். பட் நெகட்டிவ் இன்டீஜர்ல வேல்யூ மாறும்னு நினைக்கிறேன். பார்த்துடலாம். ஃபிக்ஸ் ஆஃப் -2.3. அதே ஃபிக்ஸ் ஃப்ளோர்ல போட்டீங்கன்னா வேற வரும். -3 வரும். -2.3. பாசிட்டிவ் இன்டீஜர்ல ஃபிக்ஸுக்கும் ஃப்ளோருக்கும் வித்தியாசம் கிடையாது. ஆனா நெகட்டிவ் இன்டீஜர்ல வித்தியாசம் வருது பாருங்க. ஏன்னா -2.3ல இன்டீஜர் பார்ட்டை மட்டும் கேட்டா -2ன்னு சொல்லிடுறோம். ஆனா ஃப்ளோர் என்ன பண்ணும்னா -2.3 எதுக்கு நடுவுல இருக்கும் சொல்லுங்க?
-2க்கும் -3க்கும் நடுவுல இருக்கும். நடுவுல சார். -2க்கும் -3க்கும் நடுவுல இருக்கும். குட். -3 இங்க இருக்கும், -2 இங்க இருக்கும். ஸோ -2.3 இங்க இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஃப்ளோர்னு எடுத்தீங்கன்னா -3 தான் வரும். ஃப்ளோருக்கு என்ன சொல்லணும்? round x to the nearest integer. Round to the nearest integer towards minus infinity. அப்படின்னா என்ன அர்த்தம்? நெகட்டிவ் சைட்ல இன்டீஜர் போய் கொடுக்கணும்னு அர்த்தம். இப்ப பாருங்க, -2, -1, 0, 1, 2 இப்படி இருக்கா. இப்ப இங்க எடுக்கிறேன்னு வச்சுக்க, 2.3 கொடுத்தீங்கன்னா என்ன ஒரு ஆன்சரு? 2 தான் சார் வரும். 2 தான் சார் வரும். இப்ப 0.5 கொடுத்தா 0 வரும். 0 தான் சார் வரும். ஃப்ளோர் வந்து எப்பவுமே என்ன பண்ணும்னா லெஃப்ட் சைடு டுவர்ட்ஸ் நெகட்டிவ் கொண்டு போகும், டுவர்ட்ஸ் மைனஸ் மட்டும் எடுத்துட்டு போகும். அப்போ ஃப்ளோர் ஆஃப் ஃப்ளோர் ஆஃப் 2.3 என்ன சார்னு கேட்டா 2. ஃப்ளோர் ஆஃப் -2.3 எடுத்தீங்கன்னா -3 வரும். அப்போ ஃப்ளோர் தான் நமக்கு கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன், ஃபிக்ஸ் கிடையாது. ஃபிக்ஸ் வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் கரெக்டா வரும். 0.5 அப்படின்னா 0. ஸோ ஃப்ளோருங்கிறது தான் நமக்கு கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். ஃபிக்ஸ்ங்கிறது வந்து கிரேட்டஸ்ட் இன்டீஜர் கிடையாது. இது வந்து 0 gets to towards 0. அது டுவர்ட்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு சொன்னோம்ல, இங்க வந்து டுவர்ட்ஸ் 0. டுவர்ட்ஸ் 0ங்கிறதுனாலதான் பிரச்சனையே. இப்போ இங்க இருக்கும்போது இதுல என்ன பண்ணுவோம்னா, இதுல இந்த இடத்துல ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, -1.5 4ன்னு வச்சுங்க. இந்த இடத்துல +1.4 வச்சுங்க. ஃபிக்ஸுக்கு என்ன வரும்? ஃபிக்ஸுக்கு என்ன வரும் சொல்லுங்க? ஃபிக்ஸ் ஆஃப் 1.4னாலும் 0 தான், 1 தான். ஃபிக்ஸ் ஆஃப் -1.4னா -1, கரெக்டா? பட் டுவர்ட்ஸ் 0ன்னு சொல்றாங்கல்லப்பா, அதனால. ஸோ 1.4 பக்கத்துல இருக்கிற இன்டீஜர் டுவர்ட்ஸ் 0, இங்க -1.4 பக்கத்துல இருக்கிற இன்டீஜர் டுவர்ட்ஸ் 0. ஸோ அதான் இம்பார்ட்டன்ட். வேற ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, எல்லாமே ஒரே டைரக்ஷன், டுவர்ட்ஸ் என்னது -infinity. கிளியரா இருக்கா? எல்லாரும் கிளியரா இருக்கா இல்ல டவுட் இருக்கா? எஸ் சார், கிளியரா இருக்கு. ஓகே, that's the seal of x. அப்படியே ஃப்ளோருக்கு ஆப்போசிட், rounds to nearest integer கவருஷா towards infinity. சொல்லுமா? ஃபிக்ஸ் ஆஃப் -1.4 போட்டீங்க சார், -2 வராதா? ஒரு நிமிஷம், என்னம்மா? வராது, அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஃப்ளோர் ஆஃப் -1. இப்ப போடுறேன் பாருங்க, போடுறேன். ஃபிக்ஸ் ஆஃப் -1.4 -1 வரும். அதே ஃப்ளோர் போட்டீங்கன்னா தான் -2 வரும். ஏன் இப்படி வருதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். ஃபிக்ஸ் என்ன பண்ணும்னா 0 நோக்கி போகும், புரியுதா? ரியல் நம்பர் லைன்ல 0 நோக்கி போகும். ஆனா ஃப்ளோருங்கிறது எதை நோக்கி போகும்? -infinity நோக்கி போகும். புரியுதப்பா?
புரியுது சார். புரியுது மைனஸ் சார். இன்ஃபினிட்டியை நோக்கினால இப்ப 2க்கும் 3க்கும் லெஃப்ட்ல பார்த்தா 2 இருக்கு, 0க்கு 1க்கு லெஃப்ட்ல பார்த்தா 0 இருக்கு, -3க்கும் 2க்கு லெஃப்ட்ல பார்த்தா மைனஸ் இருக்கு, -3 இருக்கு. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து வேற மாதிரி பிஹேவ் பண்ணும். பாசிட்டிவ் நம்பர்லாம் 0 பக்கம் வரும், நெகட்டிவ் நம்பரும் 0 பக்கம் தான் வரும். அதனால -2க்கும் -1.5க்கும் -1க்கு நடுவுல இருந்தா -1 தான் வரும், ரைட் சைடுல தான் வரும். இப்ப இதே மாதிரி இங்க வந்து -2.3 போட்டோன்னு வச்சுங்க, என்ன வரும்? -2 தான் வரும். -2. ஆனா இது வந்து எல்லாமே லெஃப்ட் சைடு இழுத்துட்டு போகும், ஃப்ளோர் ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஸ்டீல் ஃபங்க்ஷன் எங்க கொண்டு போகும்? எல்லாத்தையும் ரைட் சைடு கொண்டு போயிடும், பாசிட்டிவ் இன்ஃபினிட்டிக்கு எடுத்துட்டு போயிடும். இந்த இடத்துல கொடுக்குறேன் 1.5 என்ன ஒரு ஆன்சர்? சொல்லுங்க. ஃபிக்ஸா சார் கேக்குறீங்க? சீல் அடுத்த வந்தாச்சு. சீல் ஆஃப் 1.5 என்ன வரும்? சீல் ஆஃப் -1.4 என்ன வரும்? சீல் ஆஃப் 2.6 என்ன வரும்? இது வந்து டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டி இப்படி மூவ் ஆகும். அதனால 1.5க்கு அடுத்த இன்டீஜர் வரும், 2ன்னு வரும். -1.4க்கு அடுத்த இன்டீஜர் -1 வரும். -2.6க்கு அடுத்த இன்டீஜர் -2ன்னு வரும். புரியுதா? ரைட் சைடு பார்த்து வரும். சோ சீல் ஃபங்க்ஷன்ல நம்ம கொடுக்கிற வேல்யூக்கு அடுத்த ரைட் சைடுல உள்ள இன்டீஜர் வரும். ஆனா ஃப்ளோர்ல நம்ம எடுக்கிற வேல்யூக்கு லெஃப்ட் சைடுல இருக்கிற இன்டீஜர் வரும். -1.4 போடுறீங்களா சார்? சொல்லுமா, 0 வராதா சார்? -1.4க்கு பக்கத்துல என்ன இன்டீஜர் இருக்கு? -1 தானே இருக்கு, 0 எங்க வந்துச்சு? -1.4 எதுக்கு நடுவுல இருக்கு? -2க்கும் -1க்கும் நடுவுல இருக்குப்பா. என்ன டவுட்? ரியல் நம்பர் லைன் நான் டிரா பண்ற பாருங்க, அதை பாருங்க, அதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். சீலும் ஃபிக்ஸும் ஒரே மாதிரி வருமா சார்? சொல்றேன், நல்ல கேள்வி நீ கேட்டது, அதை நான் சொல்றேன், விளக்க சொல்றேன். யாராவது சொல்ல முடியும்னா சொல்லுங்க. சீல், ஃபிக்ஸ், ஃப்ளோர் மூணையும் கம்பேர் பண்ணி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். யாருக்கா புரிஞ்சிருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி நான் சொல்றேன். ஃபிக்ஸும் ஃப்ளோரும் பாசிட்டிவ்ல ஒண்ணா வரும் சார். ஃப்ளோரும் சீலும் நெகட்டிவ்ல ஒண்ணா வரும் சூப்பர், சார். கலக்கிட்டீங்க. யாரு? கீர்த்தனா சார். வாவ், எக்ஸலண்ட் கீர்த்தனா, ஐ அம் வெரி வெரி ஹாப்பி. குட். புரிஞ்சுதுங்களா அவங்க சொன்னது? நல்லா கவனிங்க. இவன் என்ன சொல்றான்? ஃபிக்ஸுக்கு வந்து டுவர்ட்ஸ் 0ங்கிறான், ஃபிக்ஸுக்கு டுவர்ட்ஸ் 0ங்கிறான். அப்ப இதுதானே டுவர்ட்ஸ் 0 இதுல. அப்போ ஃபிக்ஸும் ஃப்ளோரும் பாசிட்டிவ்ல ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணும். ஒரு பாசிட்டிவ் நம்பருக்கு ஃபிக்ஸ் போட்டாலும் ஃப்ளோர் போட்டாலும் ஒரே ஆன்சர் வரும். அதே மாதிரி நெகட்டிவ் நம்பருக்கு சீல் போட்டாலும் ஃபிக்ஸ் போட்டாலும் ஒரே ஆன்சர் வரும். ஏன்னா நெகட்டிவ் நம்பர் வந்து டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டி, இங்க அங்க டுவர்ட்ஸ் 0, ஒரே டைரக்ஷன் வந்துடும். அதே மாதிரி பாசிட்டிவ் நம்பர் போடும்போது அங்க டுவர்ட்ஸ் 0னா லெஃப்ட்ல வரும், ஃப்ளோருக்கு லெஃப்ட்ல வரும். அதனால ஈக்குவலா இருக்கும். புரிஞ்சுதா? சோ ஃபிக்ஸுக்கு வந்து ஃபிக்ஸும் ஃப்ளோரும் பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு மேட்ச் ஆகும், ஃபிக்ஸும் சீலும் நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு மேட்ச் ஆகும். ஆமா, ஏன்? புரியுதாப்பா? புரியுது சார். ஓகே. சோ சீல், ஃப்ளோர் அப்படிங்கிற என்னன்னு மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் ஒரு படம் மாதிரி போடுறேன் பாருங்க.
லெஃப்ட் சைடு தான் நமக்கு ஃப்ளோர், தரை. ரைட் சைடு தான் சீலிங், சீலிங்னா மேல. இப்போ நம்ம ஒரு நம்பரை கொடுக்கும்போது 0, இப்போ -1, இங்க 2, 1 வச்சுக்கோ. ஒரு நம்பரை நான் இங்க கொடுத்தேன்னா 0.2 வச்சுக்க. சீல்னா ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும், ஃப்ளோர்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும். புரிஞ்சுதா? 0.2க்கு ஃப்ளோர் எடுத்தா 1 வரும், சாரி 0 வரும். சீல் எடுத்தா 1 வரும். கரெக்டா? am I correct? Yes, sir. So seal of 0.2. வருது பாருங்க. clear ஆயிடுச்சா? So ஃப்ளோரும் சீலும் ரொம்ப ஈஸி. ஃப்ளோரும் சீலும் ரொம்ப ஈஸி. ஒரு நம்பர் எங்க இருக்குன்னு பாரு. டெஃபினட்டா 2 இன்டிஜர் கண்ட்ரோல் தான் இருக்கும். இப்ப -2.4க்கு சீல்னா ரைட் சைடு மூவ் ஆகு, -1 வரும். லெஃப்ட், சாரி தப்பா எழுதிருக்குன்னா எழுதுனதே தப்பா. -1.4 ரைட். ஃப்ளோர்னா லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். ஃப்ளோர் எடுத்தா -2 வரும், சீல் எடுத்தா -1 வரும். அதே மாதிரிதான் இங்கேயும். இப்ப 2 to 3க்கு நடுவில் ஏதாவது ஒரு வேல்யூ போகும். 2.8ன்னு எடுத்துக்கும். 2.8க்கு ஃப்ளோர் கேட்டீங்கன்னா 2 வரும், சீல் கேட்டீங்கன்னா 3ன்னு வந்துடும். கிளியர்? புரிஞ்சுதாப்பா? Yes, sir. புரியுது சார். பேசாமலே இருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள்ப்பா. ஓகே. இப்போ ஃபிக்ஸ்க்கு என்ன சொல்றாங்கன்னா 0 இருக்குல்ல, 0க்கு இந்த பக்கம் வேற மாதிரி பிஹேவ் பண்ணும். 1, 2, 3. ஃபிக்ஸ் எப்படி மூவ் பண்ணுவேன் பாருங்க. இப்ப நான் 1.8 கொடுக்குறேன், என்ன ஒரு ஆன்சர்? 1 வரும் சார். வெரி குட். -3.2 கொடுக்குறேன், என்ன வரும்? -3 வருமா? அவ்வளவுதான். ஃபிக்ஸ் என்ன பண்ணுனா, ஃபிக்ஸ் என்ன பண்ணா டுவர்ட்ஸ் 0 மூவ் பண்ணும். டுவர்ட்ஸ் 0 மூவ் பண்றதுனால 1.8 லெஃப்ட் சைடு மூவ் பண்ணா 1 வரும். -3.2க்கு ரைட்ல மூவ் பண்ணா -3ன்னு வரும். அதே 3.2 இங்க கொடுத்தோம்னு வச்சுங்க, லெஃப்ட் சைடு மூவ் ஆனாலும் 3ன்னு வரும். இங்க -3.2 போட்டா -3ன்னு வரும். புரிஞ்சுதா? சோ ஃபிக்ஸ் ஆபரேஷன் என்ன பண்ணும்னா டுவர்ட்ஸ் 0, இதுவும் இன்டீஜர் தான் மாத்தும், ஆனா டுவர்ட்ஸ் 0 இன்டீஜரா மாத்தும். ஃப்ளோர் வந்து டுவர்ட்ஸ் -∞, சீல் வந்து டுவர்ட்ஸ் +∞. அப்ப இதுக்கு வந்து ரைட் சைடு மூவ் ஆகும், இதுக்கு லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். அந்த மாதிரி வரும். கிளியரா? எஸ் சார். அடுத்து சைன், SIGN ஒரு ஃபங்க்ஷன். SIGN ஒரு ஃபங்க்ஷன். சைன் என்னது? பாசிட்டிவ் சைனா நெகட்டிவ் சைனான்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். sin x returns the value -1 if x is less than 0, 1 if x is greater than 0. பாசிட்டிவ்னா 1 கொடுக்கும்,
நெகட்டிவ்னா -1 கொடுக்கும், ஜீரோனா 0னே கொடுக்கும். அதான் சைன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். SIGN ஆஃப் (3.5). 3.5 பாசிட்டிவ் போச்சுடா, இல்ல. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. ப்ரீமேட்டா இருக்கிறதுனால இதுல வந்து சைன் ஃபங்க்ஷன் இல்லை. ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? சைன் என்ன கொடுக்கும்? இப்போ வந்து சைன் ஆஃப் -8 அப்படின்னா -1 வரும். சைன் ஆஃப் 6.3 அப்படின்னு வந்தா 1 வரும். சொல்லுமா? 1 தான் சார் சொன்னேன். வெரி குட். ஸோ நெகட்டிவ் நம்பரா பாசிட்டிவ் நம்பரா அப்படின்னு பார்க்கறதுக்கு சைன் யூஸ் பண்ணிக்கிறோம். நெகட்டிவ் நம்பர்னா -1 வரும், பாசிட்டிவ் நம்பர்னா +1 வரும், 0னா 0 வரும். அடுத்தது எக்ஸ்போனன்ஷியல் வேல்யூ ஆஃப் எக்ஸ். இது ஒன்றும் இல்லை, e பவர் எக்ஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. Calculates the value of e power x. நமக்கு வேல்யூ தெரிஞ்சா போடலாம். நம்ம வேணா e பவர் 0 நமக்கு வேல்யூ தெரியல, அதனால அதை போட்டு பார்க்கலாமா? exp of 0 e பவர் 0 1 வேறெல்லாம் போட்டா அதை வேல்யூ வரும், நமக்கு தெரியாது, செக் பண்ண தெரியாது. என்ன கால்குலேட்டர்ல போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். e பவர் 1, e பவர் 1னா ஈயோட வேல்யூ வரும், நமக்கு ஈயோட வேல்யூ தெரியும், 2.7183. ஸோ எக்ஸ்போனன்ஷியல் வேல்யூவை கொடுக்கும். ஸோ எக்ஸ்போனன்ஷியல் ஆஃப் 0 அப்படின்னா e பவர் 0னால 1ன்னு வரும். அதே மாதிரி எக்ஸ்போனன்ஷியல் வேல்யூ ஆஃப் 1ன்னு போட்டா e பவர் 1னால 2.7183 வரும். அடுத்தது லாக். நமக்கு ரொம்ப கட்டாயம் மேட்லாப்னு வச்சிருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம், அதனால ஸ்டாண்டர்டாவே வச்சிருக்காங்க. ஸோ லாக் எக்ஸ் அப்படின்னு சொன்னா நேச்சுரல் லாகிரிதம். கம்ப்யூட்ஸ் நேச்சுரல் லாகிரிதம். லாக் பேஸ் 10 போட முடியாது, லாக் 10ன்னே போட்டுரும். லாக் 10 ஆஃப் எக்ஸ்னே போட்டு அப்படி போட்டா காமன் லாகிரிதம். லாகிரிதம் பேஸ் 10. இது வந்து கம்ப்யூட்டர் நேச்சுரல் லாகிரிதம். வாட் டு யூ மீன் பை தட்? That is log of x to base e. அதுதான் நம்ம நேச்சுரல் லாகிரிதம் சொல்றோம். அதுலயுமே நம்ம வேல்யூஸ் போட்டு பார்க்கலாம், தெரிஞ்ச வேல்யூஸை போட்டு பார்க்கலாம். நமக்கு வந்து லாக் ஆஃப் நேச்சுரல் பேஸ் லாகிரிதம் நல்லா தெரியும் நமக்கு. லாக் 10,000 போட்டா என்ன வரும் சொல்லுங்க? 1000க்கு லாக் பேஸ் 10 போட்டா 3 வரும். நேச்சுரல் லாகிரிதம் போடும்போது log of 2 அப்படின்னா யார் வேல்யூ வரும்?
0.6931. log 3 na 1.0986. அவ்வளவுதான்ப்பா. So these are some of the important functions which are used in MATLAB. இப்போ நம்ம பார்த்த ஃபங்க்ஷன்ஸ் தவிர இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வெறுமனே அப்படி சும்மா படிச்சோம்னா எதுக்குடா படிச்சோம்னு தோணும். பட் இதெல்லாம் வச்சு ப்ராப்ளம் போடும் போதும் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய ஐடியாஸ் வரும். ரைட், ப்ராப்ளம்ஸ் நம்ம அடுத்து பார்க்கலாம், மொத்தம் சேர்த்து பார்க்கலாம். நம்ம டேட்டா அனாலிசிஸ் ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் பார்க்கணும். எக்ஸாம்ல கேட்கும் போது இந்த மாதிரி டெக்னிக்கல் வேர்டு கொடுத்தாங்கன்னா அதை வச்சு போடணும். வெறுமனே built-in functions or predefined functions in MATLAB ன்னு சொன்னா எதை வேணாலும் நம்ம போடலாம். ஆனா டேட்டா அனாலிசிஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்பெசிஃபிக்கா சொன்னாங்கன்னா அதை மட்டும் தான் நம்ம சொல்லணும். டேட்டா அனாலிசிஸ் ஃபங்க்ஷன்னால என்னது? ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், வேற ஒன்றும் இல்லை. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்? டேட்டா அனலைஸ் பண்ணுவோம் இல்லையா? அதனால இதெல்லாம் நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸ் சொல்லுங்க பாப்போம், யாராவது என்ன பண்ணணும்னு? லார்ஜஸ்ட் வேல்யூ கொடுக்கும், அவ்வளவுதான். returns largest value in a vector x. Largest value in a vector x. அதே மேக்ஸ தூக்கி மோர் தென் ஒன் ரோ இருக்கக்கூடியது கொடுத்தா ஒவ்வொரு ரோ வைஸ் மேக்ஸிமம் கொடுக்கும். இதே தூக்கி நம்ம போட்ட எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்பதான் புரியும் உங்களுக்கு. இப்ப நான் வந்து எக்ஸ்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 24, 6, 35, minus 22, 11 அப்படின்னு வச்சுக்கேன். இப்போ வந்து மேக்சிமம் ஆஃப் எக்ஸ்ன்னு போடுறோம். என்ன வரும்பா? 35. அவ்வளவுதான், இதுக்கெல்லாம் மேக்ஸிமம் வந்துடும். அதே இதை நம்ம வந்து ஒரு அரேவா கொடுக்குறோம். 2, 3, 4, 5. Uh, 7, 3, 5, 1, 4, 6, 0, கொடுத்துட்டேன். இது பாத்தீங்கன்னா இது என்னது? ஒரு மேட்ரிக்ஸ். இதுல போய் நான் மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸ் கொடுத்தா என்ன வரும்னா, இதுல போய் நான் மேக்ஸிமம் எக்ஸ் கொடுத்தா என்ன வரும்? ஒவ்வொரு காலத்திலயும் மேக்ஸிமம் வரும். ஃபர்ஸ்ட் காலத்துல எது மேக்ஸிமம், செகண்ட் காலத்துல எது மேக்ஸிமம், தேர்ட் காலத்துல எது மேக்ஸிமம், ஃபோர்த் காலத்துல பாருங்க. ஃபர்ஸ்ட் காலத்துல 7 தான் மேக்ஸிமம், செகண்ட் காலத்துல 6 மேக்ஸிமம், தேர்ட் காலத்துல 5 மேக்ஸிமம், ஃபோர்த் காலத்துல 5 மேக்ஸிமம். நல்லா நோட் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் போட்டா ஒவ்வொரு காலத்துல மேக்ஸிமம் எதுன்னு வரும். இப்ப நான் கேக்குறேன், ரோல மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? மினிமைஸ் போட்டா வருமா சார்? என்னமா சொல்லுங்க? மினிமைஸ் சார். மினிமைஸ் இல்லடா, மேக்ஸிமம் தான் வேணும் எனக்கு. ஆனா இது காலத்துல மேக்ஸிமம் வருது, எனக்கு ரோல மேக்ஸிமம் வேணும்.
முதல் ரோல மேக்ஸிமம் y சார் y ன்னு போட்டா என்னடா சார் ரோவ 4 னு காலம் 3 னு போட்டா வருமா சார்? புரியல. ரோவ 3 னு காலம் 4 னு சாரி. எப்படி போடுறது? சார் மேக்ஸிமம் ஆஃப் y ன்னு போட்டா வருமா சார்? மேக்ஸிமம் ஆஃப் y ஒய்னா என்னன்னே தெரியாது அதுக்கு. கேக்கும்ல, டேய் ஒய்ன்னு கொடுத்துருக்கேடா, ஒய் என்னடான்னு கேக்குமே. எஸ் என்ன சார். பண்ணிருக்கேன்னு பாரு. எக்ஸ்ட்ரா போடணும் எக்ஸ் டேஷ் எக்ஸ் டேஷ் போட்டா என்ன மாறிடும்? காலம் ரோ மாறிடும்ல. காலம் சூப்பரா வந்துரும் பாரு. அப்போ காலத்துலதான் அது கண்டுபிடிக்கும். நம்ம அதை ஏமாத்துறோம். ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் கொடுக்காம டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸா கொடுத்துட்டோம்னா ரோ காலம் இடம் மாறிடும்ல. புரியுதா புரியலீங்களா? எஸ் சார் புரியுது சார். இப்போ ஒண்ணும் இல்லை. இப்ப நான் வந்து எக்ஸ் டேஷ் போடுறேன். எக்ஸ் டேஷ்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து ரோ மேட்ரிக்ஸ் அந்த ரோ காலம்லாம் இடம் மாறிடுது. இப்போ முதல் காலத்துல அங்க முதல் ரோன்னு சொல்றது இங்க முதல் காலம் ஆயிரும். அதனால ரோ மேட்ரிக்ஸ் காலத்துல மேக்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்கிறது மட்டும் ஃபார்முலா இருக்கு. ஆனா அந்த ரோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும்னா அப்புறம் என்ன பண்ணிடலாம், நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்து அதுக்கு மேக்ஸிமம் அப்ளை பண்ணிடலாம். புரிஞ்சுதா? ரைட். ஸோ மேக்ஸிமம்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். இன்னும் இதே மாதிரி நமக்கு சாதாரணமா இன்னொரு மேக்ஸிமம் இருக்கு, மீன் மீடியன் மோட் இருக்கு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கு, குமுலேட்டிவ் சம் இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ அதை நம்ம அடுத்த கிளாஸ் பார்த்துக்கலாம். ஓகேவா? எஸ் சார். ஓகே. இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். போனா ஆன்லைன் கிளாஸ்னால ரொம்பவே நல்லா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. இல்லாட்டி இதெல்லாம் நான் போர்ட்ல நடத்துவேன். அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேப்ல ட்ரையல் பார்ப்பாங்க. இப்ப நீங்க நேருக்கு நேரவே பாத்துறீங்க. சரியா? எஸ் சார். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ சார். யூ தேங்க்யூ சார். யூ தேங்க்யூ சார்.